தமிழகம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 9 மாநிலங்கள்ல மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மேலும் 17 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. உள்நாட்டில் மின்னணு உதிரிப்பாக உற்பத்தி கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முதலீடு செய்ய முன்வரும் நிறுவனங்களுக்கு அவற்றின் விற்பனை, மூலதன செலவினம் மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்க மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. ஏற்கனவே 7 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில இதோடு சேர்த்து மொத்தம் 24 திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதற்காக 22,919 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் 11,800 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 14 நிறுவனங்கள் மொத்தம் 7,172 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் 65,111 கோடி ரூபாய் மதிப்பிலான உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் மூலம் நாட்டின் மின்னணு உதிரிபாக தேவைகள் பெருமளவு உள்நாட்டு உற்பத்தி வாயிலாகவே பூர்த்தி செய்யப்படும்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.